ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கிற இந்த பிக் பாஸ் ஷோல பிக் பாஸ் இதுல கலந்துகிட்ட போட்டியாளர்களுக்கு நேத்து ஒரு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஒன்னு கொடுத்திருக்காரு. அந்த டாஸ்க்ல அங்க இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கணும்னு, அதுக்காக அவங்களுக்குள்ளேயே ஒரு உறவு முறையை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தார். கூடவே இந்த குடும்பத்தோட பாரம்பரியம்னு சொல்லி ஒரு வைரத்தையும் கொடுத்து அந்த வைரத்தை பாதுகாக்கவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரையா கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிட்ட பிக் பாஸ் அந்த ஃபேமிலியில அவங்களுக்கான கதாபாத்திரங்களை சொன்னார். மேற்கொண்டு அந்த கதாபாத்திரத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதுல ஒரு முக்கியமான ரோலா சக்திக்கு திருடன் ரோல் கொடுத்திருக்காங்க. அவர் என்ன பண்ணணும்னா, வீட்ல இருக்கிற அந்த பாரம்பரிய வைரத்தை திருடிட்டு அதுக்கு பதிலா அவர்கிட்ட இருக்கிற டூப்ளிகேட் வைரத்தை அதுக்குள்ள வைக்கணும். இதுதான் அவருடைய டாஸ்க். ஆனா ஓவியா விளையாட்டுக்கு ஒரு தடவை அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டும் ஓடினாங்க. ஆனா உண்மையான டாஸ்க் கொடுக்கப்பட்டது சக்தி கிட்ட மட்டும்தான். சோ தன்கிட்ட இருக்கிற டூப்ளிகேட் வைரத்தை மாத்துறதுக்காக சக்தி ஒரு கரெக்டான டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வையாபுரிய ஃபேமிலியோட தலைவரா சூஸ் பண்ண போட்டியாளர்கள் அவர் சொல்றபடி கேட்டு நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சக்தி அந்த வைரத்தை திருடுறதுக்காக வந்தாரு. ஆனா அங்க படுத்துட்டு இருந்த கணேஷ் அவர் வர்றதை பார்த்துட்டாரு. எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்த சக்தி மேல எல்லாருக்குமே ஏற்கனவே ஒரு டவுட் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு தடவை அந்த வைரத்தை மாத்துறதுக்காக உட்கார்ந்து இருந்த சக்தியை ஆரவ் அவர்களும் பார்த்துட்டாங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா யாருக்குமே தெரியாம அந்த வைரத்தை சக்தி மாத்திட்டாரு. அடுத்த நாள் காலையில சைரன் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா உள்ள இருந்த வைரத்தை எடுத்தது இந்த தடவை ஓவியா. ஆரவும் மத்தவங்களும் ஓடி வந்து ஓவியாவை பிடிச்சாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி சக்தி அவர்களும் ஓடி வந்து ஓவியாவை பிடிச்சாரு. ஆனா இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஓவியா எடுத்தது ஒரு டூப்ளிகேட் வைரம் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த ஒரிஜினல் வைரம் எங்க போச்சுன்னு கேட்கும் போதுதான் கணேஷும் ஆரவும் சக்தி மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சக்தி வைரத்தை மாத்தும் போது உள்ள தூங்கிட்டு இருக்க ஒருத்தங்க அசைற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம வையாபுரி தான். சக்தி இந்த மாதிரி வைரத்தை மாத்தின விஷயத்தை வையாபுரி அவர்கள் பார்த்துறாரு. எல்லாருமே ஓவியா மேல சந்தேகப்படுற டைம்ல வையாபுரி சக்தி இதுக்கு காரணம் நீங்க தான், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கூட சேர்ந்த ஜூலி என்ன பண்ணாங்கன்னா, கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டேன்னு சக்தியை பார்த்து ஓப்பனா கேட்டுறாங்க. இதனால சக்தி எனக்கு திருடி பழக்கமே இல்லைன்னு, டாஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டனும் சொல்லி கண் கலங்கிட்டார். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவரை சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்துறாங்க. மேலும் இந்த பிக் பாஸ் ஷோ பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.